இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த கருத்துகள் பாஜக அதிமுகவை விழுங்கிவிடும், இல்லை அவர்களுடைய தலைவர்களை விமர்சிக்கிறத அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி கூட்டணியில் இருக்காங்க, இது போன்ற அவர்களுடைய விமர்சனங்கள் அப்படின்றதே கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க, இல்லை கூட்டணியை உடைக்கிறதுக்கான வியூகம் அப்படின்னு எதிர்த்தரப்பில் வாதம் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பாக வரக்கூடிய விமர்சனங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உண்மையிலேயே பாஜக அதிமுகவை விழுங்கக்கூடிய சூழல் களத்தில் இருக்கிறதா? அதாவது 2024ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இதை யாரும் லகுவாக தங்கள் வசதிக்கு தக்க அரசியல் விமர்சகர்களோ அரசியல் தலைவர்களோ யாரும் மறந்துவிட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. அந்த முடிவு என்னவென்றால், அதிமுக ஜெகன் ரெட்டி மாதிரி, நவீன் பட்நாயக் மாதிரி, காங்கிரசும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம், ரெண்டும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்று பிரதமரை முடிவு செய்வோம் என்ற ஒரு கடுமையான முடிவை அவர்கள் எடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள் அந்த நிலைப்பாட்டில். பின்னர் அவர்களுடன் முபாரக் எஸ்டிபியை தவிர வேற யாருமே கூட்டணிக்கு இல்லை, தேமுதிகவும் இல்லை, புதிய தமிழும் இல்லை என்ற சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாறி பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது அரசியல் அரங்கத்தில் பாஜக அணியால் அதிமுகவை சுமார் 1/3 இடங்களில் 3வது தள்ள முடிந்தது. அண்ணாமலை மீண்டும் தங்களை 3/2 பகுதி இடங்களில் 3வது தள்ளிவிடுவாரோ என்று கருதி 2வது இடத்தை உறுதிப்படுத்த அதிமுக பாஜக அணியில் வந்திருக்கிறது. இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் அந்த 23% வாக்காளர்களில் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான அரசியல் பண்ணுகிறார். இது அவர் அரசியல் தான் பண்ணுகிறார். அவர் திமுக அணியில் உறுதியாக இருக்கிறார். திமுக அணியின் வெற்றிக்காக இந்த அரசியலை பண்ணுகிறார். உண்மையிலே அவர் இன்னொரு வகையில் போலி தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் 2024 நிலைப்பாட்டில் இப்பொழுதும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லுவாரா? மாட்டார். காரணம், அவர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறிய அதிமுகவின் வாக்குகளை தங்கள் பக்கம் பாஜக எதிர்ப்பு என்று எடுத்துக்கொள்வதற்காக அரசியல் செய்கிறார். அதற்கு அதிமுகவினரும் நீங்கள் ஏன் இதை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்று தக்க பதிலடி கொடுத்துள்ளார் என்று கருதுகிறேன். நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.